ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடுங்க. அதாவது பித்ரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முக்கியமான ஒரு வழிபாடு இதுங்க. நம்ம எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும், எங்கே போய் யாராவது ஏதாவது கேட்டாலும், நீங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது குறை வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம, பித்ரு தோஷம் ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியும், நம்மளை கூட யாராவது சில பேர் சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? என்னதான் நம்ம மாதம் மாதம் அமாவாசையில் பூஜைகள் பண்ணாலும், இல்லை ஆண்டுதோறும் வரக்கூடிய பெரிய அமாவாசையான மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசையிலலாம் தர்ப்பணம் கொடுத்து நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் கூட அவர்கள் இறந்த அந்த திதியிலையோ இல்லை அந்த தேதியிலையோ நம்ம அவங்களுக்கு வீட்டில் நம்மளால் முடிஞ்சது எளிமையான படையலிட்டோ தர்ப்பணம் கொடுத்தோ நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாம் கஷ்டத்தானே படுறோம் இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது அப்படின்னு நிறைய டைம் எனக்குள்ளே கூட கேள்விகள்லாம் வந்தது உண்டுங்க. ஆனால் நம்ம செய்கிற ஒரு பூஜைகள் நம்மளுடைய சந்ததியை காப்பாற்றோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஓகே, நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அந்த வேலையோ இல்லை மற்ற விஷயங்களோ நமக்கு கஷ்டமாக தெரியறதே கிடையாது இல்லைங்களா? நம்மளை பிரம்மாதேவர் படைக்கும் பொழுதே நம்ம முன் ஜென்மத்தில் பண்ண பாவத்தின் அந்த இதுதான் கர்மாவை தான் நமக்கு தலையில் எழுதி இந்த ஜென்மத்தில் தலையெழுத்தாக நம்மளை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் போன ஜென்மத்தில் பண்ணமோ இப்போ நம்ம கொஞ்சம் காலகட்டம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ செய்கிற நம்ம பூஜைகள், புனஸ்காரங்கள், புண்ணியங்கள் இது எல்லாம் நமக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய சந்ததிக்கு அது நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருக்கு நினைவு நாளுங்க. நான் மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படையெல்லாம் போட மாட்டேன். காகத்துக்கு எள்ளு கலந்து தயிர் கலந்து சாப்பாடு வச்சுருவேன். மகாலய அமாவாசைக்கு, அதாவது மறந்தவங்க எல்லாருக்குமே மகாலய அமாவாசையில் நம்ம கொடுக்கலாம். 3 அதாவது 3 தலைமுறை 3 தலைமுறைக்கு நம்ம அங்கேயே அந்தணர்கள் கேட்பாங்க. அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் படையல் போடுறது மகாலய அமாவாசை. ஒருத்தருக்கு மட்டுமே செய்கிறது தான் அவங்களுடைய இறந்த திதியும் தேதியும். திதி தெரியாதவங்க தேதி வச்சு செய்யலாம். நான் எப்போவுமே திதி செய்கிறது இல்லைங்க. எங்கள் ஃபேமிலிக்கே அது பழக்கம் இல்லை. அதனால் இறந்த தேதி தான் நாங்கள் வச்சு எங்கள் மாமனாருக்கு 15வது ஆண்டு நினைவுனால இன்றைக்கி ரொம்பவே எளிமையாக என்னால் முடிஞ்சது. ஆல்ரெடி நமக்கு